கடந்த 17ஆம் தேதி ஆரம்பமான தபால் ஊழியர்களின் பணிப்புறக்கணிப்பு இன்றைய தினமும் தொடர்கிறது. ஃபிங்கர் பிரிண்ட் பதிவை நீக்க வேண்டும் என தபால் சேவை ஊழியர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். எனினும் குறித்த கோரிக்கையை அவர்கள் விலக்கிக் கொண்டுள்ளனர். பணிப்புறக்கணிப்பினால் தபால் சேவைகளை பெற்றுக்கொள்ள வந்த பெரும்பாலானோர் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொள்வதை காணக்கூடியதாக இருந்தது. மக்களை நெருக்கடிக்குட்படுத்தாமல் சேவைக்கு சமூகம் அளிக்குமாறு உப தபால் நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கம் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள தபால் சேவை ஊழியர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இன்றைய தினமும் உப தபால் அலுவலகங்களில் பணியை ஆரம்பித்தோம். இந்த பணிப்புறக்கணிப்பு நாளுக்கு நாள் வேறு ஒரு பக்கத்துக்கு செல்கிறது. இந்த தீர்மானம் பிழையானது என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் உள்ளர்த்தத்தை மக்கள் புரிந்து கொண்டனர். பணிப்புறக்கணிப்பு பின்னணியில் அரசியல் செயல்பாடு காணப்படுவதாக ஒரு சில தபால் சேவை சங்கங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அத்துடன் தபால் துறைக்கு ஏற்படும் நட்டம் தொடர்பில் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். 19 கோரிக்கைகளை முன்வைத்து இவர்கள் பணிப்புறக்கணிப்பை ஆரம்பித்தனர். தபால் ஊழியர்களை மூளைச்சலவை செய்து இதற்கு இணங்க வைத்தனர். அவர்களின் கோரிக்கைகளை 17 கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அது உண்மை என்பதை தபால் ஊழியர்களும் புரிந்து கொண்டனர். கைவிரல் அடையாளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவு என்பன அரச கொள்கை என்றால் அதனை மாற்ற முடியாது என்பது அவர்களுக்கு புரிந்துள்ளது. அதனால் நாம் பணிக்கு செல்வோம் என்று ஊழியர்கள் முடிவு செய்துள்ளனர். அவர்கள் வருகை தருகின்றனர். அவ்வாறு வேலைக்கு வருகின்றவர்களை பணிப்புறக்கணிப்பில் வைத்துக் கொள்வதற்காக சத்தியாகிரகம் உள்ளிட்ட விடயங்களை முன்னெடுக்கின்றனர். இது அரசியல் பணிப்புறக்கணிப்பு என்பதை நாம் ஆரம்பத்திலிருந்தே அறிந்து கொண்டோம். சகல தபால் ஊழியர்களின் விடுமுறைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ள அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. முறையான விடுமுறை அனுமதி பெறாமல் சேவைக்கு வருகை தராத அதிகாரிகளின் இம்மாத சம்பளத்தை செலுத்துவதற்கு பணத்தை விடுவிக்கப் போவதில்லை என திரைசேரி அறிவித்துள்ளது. ஊழியர்கள் சேவைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகையின விடுமுறை அறிவித்துள்ளவர்கள் அரச வைத்திய சான்றிதழை முன்வைக்க வேண்டும் என தபால் மாதிபர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் சேவைக்கு வருகை தராத அதிகாரிகள் தமது பதவிகளை கைவிட்டு சென்றவர்களாக கருதப்படுவார்கள் என்றும் தபால் மாதிபர் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். இதேவேளை மத்திய தபால் பரிமாற்ற நிலைய உள்ளக ஊழியர்களுக்கிடையில் முறுகல் நிலையொன்று ஏற்பட்டது. தபால் பொதிகளை ஏற்றிச் செல்லும் போது ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய தபால் பரிமாற்ற நிலையத்தில் உள்ள தபால் பொதிகளை விநியோகிப்பதற்காக அவற்றை உப தபால் காரியாலயங்களுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது. තපල් අකණ්ඩ වැඩවර්ජනය තවදුරටත් ක්‍රියාත්මකයි. මේ තපල් සටන දියාරු කරන්න බෑ කියන එක මම ප්‍රකාශ කරනවා. எவ்வாறெனினும் குறித்த பணிப்புறக்கணிப்பினால் நாளொன்றுக்கு 30 முதல் 40 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுவதாக பிரதி தபால் மாதிபர் திருமதி சமிஷா டி சில்வா தெரிவித்துள்ளார்.